என் பேர் பொன்னுரங்கம். எங்கள் மிஸ்ஸஸ் சரோஜா. எனக்கு 2 பசங்க. 2 வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். 22 கல்யாணம் முடிச்சிட்டேன். நல்லா முடிஞ்சது. மயிலாப்பூரில் மாப்பிள்ளை. அவர் தந்தி டிவியில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ 2ஆவதாக பையனுக்கு பார்த்துட்டுருக்கேன். பையனோட இது வந்துட்டு 10/4/88 பிறந்திருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன். சரியாக அமையலை. பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாவேர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நியர் அபவுட்டு 60,000 to 70,000 ருபீஸு சேலரி பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி எங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக, குடும்ப பெண்ணாக எங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதும். முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் அப்பா அம்மாவுக்கு எந்த இதுவும் கிடையாது. தப்பு எதுவும் ஜாஸ்தியாக இது கேட்கணும் அதை கேட்கணுன்ற எண்ணங்கள்லாம் எதுவும் கிடையாது. பொண்ணு நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும், ஏதோ ஒரு ஜாப் போகணும், அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்னுடைய பையனுடைய ஃபோட்டோவன்னா நான் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். நாங்கள் செங்கந்தம்பாளையார். நாங்கள் கேஸ்ட்டை பற்றி எந்த விதமான ஒரு இது கிடையாது எங்ககிட்ட. நாங்கள் இந்த கேஸ்ட்டில் வேணும், அந்த கேஸ்ட்டை வேணும். எனக்கு தேவை ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, ஒரு நல்ல வேலை செய்கிற பொண்ணு. அப்பா அம்மாவுக்கு இது வரணும். நாங்கள் அவங்க அப்பா அம்மா எப்படி பார்த்துனாலும் அந்த மாதிரி தான் பார்த்துவோம். ஏன்னா இப்போ எனக்கு வந்திருக்க மறுப்புள்ள அந்த மாதிரி தான் புள்ள மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி ஆகிப்போச்சு. 22 கல்யாணம் பண்ணோம். 3 வருஷம் ஆச்சு. புள்ள மாதிரி வளர்ந்துட்டுருக்காரு. ஆனால் அதே மாதிரி தான் பொண்ணு மாதிரி நாங்கள் வளர்த்துக்குவோம். எனக்கு சொந்த ஊர் சைதாப்பேட்டை தான். சைதாப்பேட்டை, சென்னை 15. பூர்வீகமும் அதான். என்னுடைய அப்பா, என் தாத்தா, பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ என் பையன் இங்கே துறப்பாக்கத்தை வேலை செய்கிறதுனால நான் ஷிஃப்டட் பண்ணிவிட்டு இங்கே கோவிலம்பாக்கம் வந்துட்டேன். சொத்து வகைன்னு பார்த்திங்கன்னா பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 22 முடிச்சு 25 தான் வடக்குப்பட்டில் இப்போ ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பையனுக்கு இப்போ என்கிட்ட இருக்கிறது இப்போ படப்பையில் லேண்ட் இருக்குது. அது பையனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டான். அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. அது நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது முடிச்சிட்டோம்னா அது எங்களுக்கு அங்கெல்லாம் போயிடுவோம். இப்போ இருக்குது நான் இங்கே ரெண்டடில் இருந்துகிட்ருக்கேன். அப்போ ஆஃப்டர் தட் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் நாங்கள் படப்பைக்கு தான் வந்துடுவோம். படப்பை தான் எங்களுக்கு அடுத்த இது. ஏன்னா சைதாப்பேட்டைக்கு அப்புறம் எங்களுக்கு சொந்த இதுன்றது சைதாப்பேட்டைக்கு அப்புறம் படப்பை தான். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சோன்னா அங்கே வந்துடுவோம். இதுதான் என்னுடைய பூர்வீகம். நீங்கள் சந்தோஷமாக பண்ணிங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோம். இந்த வேண்டுகோளை நீங்கள் எந்த பொண்ணு இருந்தாலும் ஏற்று இது பண்ணி கொடுங்க. நல்லதே நடக்கும்.